மதுரை என்றாலே நம் நினைவுக்கு வருவது மீனாட்சி அம்மனும் சித்திரை திருவிழாவும் தான். சித்திரை திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்வாக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுதல் இருக்கிறது. இந்த கள்ளழகர் குடிக்கொண்டிருப்பது அழகர் மலையடிவாரத்தில். இதனை சோலைமலை என்றும் அழைக்கிறார்கள். 18 கிலோமீட்டர் நீளமும் 1050 அடி உயரமும் கொண்ட இந்த மலை இயற்கையின் அற்புதம் என்று சொல்லலாம். மதுரையிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள இந்த மலைக்கு தான் சுற்றுலா செல்ல போகிறோம். அதற்கு முன் இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்படியே அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மதுரையிலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அழகர் மலைக்கு மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகள் மலையின் அடிவாரம் வரை செல்கிறது. மலைக்கு மேலே வாகனங்களில் செல்ல வேண்டும் என்றால் சொந்த வாகனங்களில் செல்லலாம். அழகர் கோவில் தேவஸ்தானமும் வேன்களை இயக்குகின்றன. அதிலும் செல்லலாம். டிக்கெட் விலை 10 ரூபாய். மலைப்பாதையில் நடந்தும் செல்லலாம். இளைஞர்கள் இயற்கையை ரசித்தபடி காலார நடந்து மலை ஏறுவதை இனிமையாக இருக்கும். அந்த அனுபவமே மறக்க முடியாத நினைவாக அமையும். மதுரையிலிருந்து நாங்கள் நகர் பேருந்தில் அழகர் மலை சென்றோம். அழகர் மலை அடிவாரத்தில் அழகர் கோவில் உள்ளது. இந்த கோவில் மலையத்துவஜ பாண்டியர்களால் கட்டப்பட்டது. இது மகாவிஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். இந்த கோவில் 2 கோட்டை சுவர்களுக்கு நடுவில் பத்திரமாக இருக்கிறது. முதல் கோட்டை சுவருக்குள் அனைத்து விதமான வாகனங்களும் அனுமதிக்கப்படுகின்றன. இங்குதான் வாகனங்கள் நிறுத்தும் இடமும் இருக்கிறது. நிறைய மண்டபங்கள் இருக்கின்றன. அதில் திருமணம், காதுகுத்து, கிடா வெட்டுதல் என்று பலவும் நடக்கின்றன. கோவிலில் பணிபுரிபவர்களுக்கான வீடுகளும் இங்கு இருக்கின்றன. இதற்கு அடுத்து வரும் கோட்டை சுவரினுள் தான் அழகர் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலின் காலம் சரியாக தெரியவில்லை என்றாலும் இத்திருக்கோவிலை பாண்டிய மன்னர்கள் கட்டியதாக சொல்லப்படுகிறது. கிபி 1251 முதல் 1563 வரை இந்த திருக்கோவில் பாண்டிய மன்னர்களின் வசம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில்தான் இத்திருக்கோவிலை குலசேகர பாண்டியனின் மைந்தனான மலையத்துவஜா பாண்டியன் புதுப்பித்ததாக வரலாற்று ஆய்வாளர்களால் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு கிபி 1251 முதல் 1270 வரை மதுரையை ஆண்ட ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் கோவிலுக்கு பொன்னாலான விமானத்தை அமைத்தாராம். அதன் பின்னர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கீழ் மதுரை வந்தபோது கிருஷ்ணதேவராயர் இந்த கோவிலில் பல புனரமைப்பு பணிகள் செய்து ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடத்த ஏற்பாடு செய்தாராம். அதன்பின் ஆட்சி செய்த நாயக்கர்கள் அழகர் கோவிலை பாண்டிய விஜயநகர மன்னர்களைப் போல நன்றாக பராமரித்தார்கள். அதன் பிறகு கிபி 1558 முதல் 1563 வரை ஆண்ட விஸ்வநாத நாயக்க மன்னன் இந்த கோவிலில் பல திருப்பணிகளை செய்தாராம். சங்க சிறப்பு பெற்ற இத்தலத்தை பற்றி ஆழ்வார்கள் தங்கள் பாடலில் குறிப்பிட்டுள்ளனர். நக்கீரர் உள்பட பல புலவர்கள் அழகர் கோவிலை பற்றி பல பாடல்கள் இயற்றியுள்ளனர். இந்த திருத்தலம் 2 கோட்டைகளால் சூழப்பட்டு இருக்கிறது. கோவில் அமைந்துள்ள உட்கோட்டை ரணிய கோட்டை எனவும் வெளிக்கோட்டை அழகாபுரி கோட்டை எனவும் சொல்லப்படுகிறது. நாட்டுப்புற பாடல்களில் உட்கோட்டையை நலமகராசன் கோட்டை என்று இத்தலத்தை பெரியாழ்வார் பாடுவதால் அவர்கள் காலத்திலேயே இக்கோவிலை சுற்றி ஒரு மதில் இருந்திருக்க வேண்டுமென தோன்றுகிறது. இங்குள்ள வெளிக்கோட்டை கிபி 14ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியை அரசாண்ட வானாதிராயர்களால் கட்டப்பட்டது. பெரியாழ்வார் குறிப்பிடும் மதில் ரணியம் கோட்டை எனப்படும் உட்கோட்டை மதிலாகும். இதற்குள் பண்டைய காலத்தில் பிள்ளை பல்லவராயன் என்பவரால் ஏற்படுத்தப்பட்ட அக்ரஹாரம் ஒன்று இருந்ததாம். அது சமாந்த நாராயண சதுர்வேத மங்கலம் என்ற பெயருடன் அழைக்கப்பட்டதாம்.
இந்த கோபுர வாசலில் உள்ள கல்வெட்டுகளில் கிபி 1513 ஆண்ட விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராய மகாராஜாவின் கல்வெட்டே முக்கியமானதாகும். எனவே இக்கோபுரம் 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. இக்கோபுர வாசலை மக்கள் பயன்படுத்த முடியாது, எப்போதும் அடைத்தே கிடக்கும். இதற்கு முன்னர் பக்கச்சுவர்களோடு கூடிய இரட்டை கதவுகள் உள்ளன. இவையே 18ஆம் படி கருப்பணசாமியாக வழிபடப்படுகிறது. இதன் எதிரில் உள்ள 16 கால் மண்டபம் ஆண்டாள் மண்டபம் அல்லது சமய மண்டபம் எனப்படுகிறது. ஆடி சித்திரை திருவிழாக்களில் இக்கோவில் ஆச்சாரியர்களான ஆண்டாள் இம்மண்டபத்தில் வீற்றிருப்பார். இதற்கு வடப்புறத்தில் உள்ளது கொண்டப்ப நாயக்க மண்டபமாகும். இதற்கு வடப்புறம் சென்று மேற்கே திரும்பினால் வண்டிவாசல் என்ற வாசல் காணப்படுகிறது. இதன் வழியாக நுழைந்து மேற்கு நோக்கி சென்றால் எதிராசன் திருமுற்றம் என்று வழங்கப்படும் பரந்த வெளியை அடையலாம். இங்கே பெருமாள் சுந்தரராஜராக அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலின் முக்கிய தெய்வமாக கருதப்படும் பரவசுவாமி சிலையும் சுந்தரராஜ பெருமாளான கள்ளழகர் சிலையும் தங்கத்தினால் ஆனதாகும். பெருமாளுக்கு வலப்புறமாக கல்யாண சுந்தரவல்லியும் இடப்புறமாக ஆண்டாளும் காட்சி தருகிறார்கள். ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து தன் தந்தை பெரியாழ்வாருடன் இத்தலத்திற்கு வந்து பெருமாளை தரிசித்ததாக புராணங்களில் சொல்லப்படுகிறது. மற்ற தலங்களில் நின்ற கோலத்தில் மட்டுமே காட்சி தரும் ஆண்டாள் இங்கு அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். பஞ்சாயுதம் எனப்படும் சங்கு, சக்கரம், கதை, வில், வாள் ஆகியவை தாங்கிய நிலையில் நின்ற கோலத்தில் பெருமாள் காட்சி தருகிறார். பெருமாள் சப்த ரிஷிகள், சப்த கன்னிகள், பிரம்மா, விக்னேஸ்வரர் ஆகியோரால் ஆராதிக்கப்படுகிறார். 6 ஆழ்வார்களாலும் பாடல் பெற்ற முக்கிய திவ்ய தேசம். சக்கரத்தாழ்வார் சப்த கன்னிகளால் ஆராதிக்கப்படுகின்றார். மதுரையில் நடக்கும் சித்திரை திருவிழாவில் முக்கியமானது மீனாட்சிக்கு திருக்கல்யாணமும் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவமும் ஆகும். அழகர் ஆற்றில் இறங்கும் விழா என்பது மகாவிஷ்ணு இந்த உலகை அளக்க தனது திருவடியை தூக்கினார். அப்போது பிரம்மன் திருமாலின் தூக்கிய திருவடியை கழுவி பூஜை செய்தார். அப்படி கழுவிய போது மகாவிஷ்ணுவின் கால் சிலம்பு அசைந்து அதிலிருந்து நீர்த்துளி தெளித்து அழகர் மலை மீது விழுந்தது. கங்கையை விட புனிதமான இந்த தீர்த்தமே. இந்த தீர்த்தத்தில் அமர்ந்துதான் சுதபஸ் என்கிற மகரிஷி பெருமாளை நினைத்து தியானத்தில் இருந்தார். அழகர் கோவிலில்தான் லட்சுமி பெருமாளை கைப்பிடித்தாள். அன்று முதல் கல்யாண சுந்தரவல்லி என்னும் பெயர் பெற்றாள் அன்னை. இந்த திருமண கோலம் அனைவர் மனதையும் திருடி கொண்டது. மக்கள் மனதை கொள்ளையிட்டதால் இவர் கள்ளழகர் ஆனார். அழகர் கோவிலின் சிறப்பம்சம் கருப்பணசுவாமி. இத்தலத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் கருப்பணசுவாமி மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். 18ஆம் படியான் என்று பக்தர்கள் மிகவும் பயபக்தியோடு அழைக்கப்படுகிறார். இவரை கும்பிட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும். இப்பகுதி விவசாயிகள் அறுவடைக்கு முன் தங்கள் நிலத்தில் குறிப்பிட்ட இடத்தில் கோட்டை கட்டி அதில் இருக்கும் தானியங்களை அழகருக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள். பெருமாள் கோவில்களில் அசைவம் சமைக்க மாட்டார்கள். ஆனால் இக்கோவிலில் கருப்பணசுவாமி இருப்பதால் இங்கே அசைவம் சமைக்கிறார்கள். அழகர் கோவிலில் சுந்தர பெருமாளை தரிசனம் செய்தாகிவிட்டது. அடுத்து பழமுதிர் சோலைக்கு போகலாம். மாமன் மலைக்கு கீழிருந்து அருள் புரிகிறான், மருமகன் மலைக்கு மேலிருந்து அருள் புரிகிறான் என கிண்டலாக சொல்வதுண்டு. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக கருதி கொண்டாடும் நாம் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படும் பழமுதிர் சோலைக்கு இனி பயணமாகலாம். அழகர் கோவிலில் இருந்து பழமுதிர் சோலைக்கு நடந்தும் செல்லலாம். இல்லை, கோவில் தரப்பில் வேன் சர்வீஸும் இருக்கிறது. அதற்கு 10 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. நாம் கால்நடையாகவே சென்றால்தான் முருகனின் அருள் முழுமையாக கிடைக்கும். அத்தோடு இயற்கையை ரசிக்கலாம் என்பதால் நடைப்பயணமாக செல்லலாம். நடைப்பயணமாய் போக வேண்டும் என்று முடிவெடுத்த பின் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. இங்கே வழிப்பறி செய்ய இங்குள்ள குரங்குகள் தனி பயிற்சி எடுத்திருக்கிறதோ என்னவோ. பின்னால் வந்து நம்முடைய பைகளை வலுக்கட்டாயமாக பறித்து கொள்ளும். ஆகையால் கையில் நல்ல கம்பு வைத்துக்கொண்டும் கூட்டம் கூட்டமாக செல்வதும் நலம். இனி நாம் பயணத்தை தொடரலாம். நடந்து சென்று கொண்டே இந்த திருக்கோவிலின் ஸ்தல வரலாற்றை பார்க்கலாம். தனது தமிழ் புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்கிற அகங்காரம் தலை தூக்க ஆரம்பித்தது. அந்த அகங்காரம் தமிழுக்கும் தமிழன்னைக்கும் நல்லதில்லை என்று உணர்ந்த முருகன் சிறு திருவிளையாட்டை நடத்த விரும்பினான்.
அவ்வை பாட்டி நடந்து செல்லும் இவ்வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவனாக மாறி அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார். நீண்ட தொலைவு பயணம் செய்திருந்ததால் அவ்வைக்கு களைப்பும் பசியும் வரவே சிறிது ஓய்வெடுக்க நாவல் மரத்தின் நிழலில் வந்து ஓய்வு எடுத்தார். நாமும் நமது மூதாதையர்களுடன் அமர்ந்து கொஞ்சம் ஓய்வெடுத்து செல்லலாம். இங்கிருப்பவர்கள் அனைவரும் நம்முடைய மூதாதையர் அல்லவா? கொஞ்சம் கவனமாக இருப்பது நலம். சரி, இனி கதையை தொடரலாம். அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதை கண்ட அவ்வை அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்தார். உடனே அந்த சிறுவனிடம், குழந்தாய், எனக்கு பசிக்கிறது, சிறிது நாவல் பழங்களை பறித்து தர முடியுமா என்று கேட்டார். அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான், சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார். சிறுவனின் கேள்வி அவ்வைக்கு புரியவில்லை. பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டவர் விளையாட்டாக, சுட்ட பழத்தையே கொடுப்பா என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் உழுக்க நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன. அந்த பழங்களை பொறுக்கிய அவ்வை அந்த பழத்தில் மணல் ஒட்டி இருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார். இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டார். சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே அவ்வை பாட்டியின் அகங்காரம் பறந்து போனது. தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாது என்று கணித்த அவ்வை, குழந்தாய், நீ யாரப்பா என்று கேட்டார். மரக்கிளையிலிருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து அவ்வைக்கு அருளினார். இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் சோலைமலை முருகன் கோவிலுக்கு சற்று முன்னதாக இருக்கிறது. அதே தூரத்தில் கோவில் தெரிகிறது. உண்மையில் சொல்ல வேண்டுமென்றால், நான் முன்பு பார்த்த கோவிலின் அழகு இப்பொழுது இல்லை. எல்லாம் மாறி கட்டிடங்களாக அதன் இயற்கை எழிலை இழந்து நிற்கின்றன. திருத்தணி, திருச்செந்தூர், பழனி போல இக்கோவில் ஆடம்பரமில்லா மிக எளிமையாக இருக்கிறது. முன்னெல்லாம் இக்கோவிலில் முருகனின் வேலுக்கு மட்டுமே அபிஷேக ஆராதனை உண்டாம். சமீப காலங்களில்தான் முருகனின் சிலை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கிறார்கள். பழமுதிர் சோலை முருகன் கோவிலில் இருந்து சிறிது தூரத்தில் இருக்கிறது. வேட்டுவர் குல தெய்வமான ராக்காயி கோயிலில் இங்கு நூபுர கங்கை தீர்த்தம் விழுகிறது. 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இதன் உற்பத்தியிடம் எவ்வளவு ஆராய்ச்சிகள் செய்த போதிலும் இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை. யானை துதிக்கை போல பருமனாக கோமுகியின் வழியாக மாதவி மண்டபத்தில் வந்து விழுகின்றது. இத்தீர்த்தத்தில் இரும்பு சத்தும் தாமிர சத்தும் அதிகமாக இருப்பதாக ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறது. இத்தீர்த்தத்தில் நீராடினால் நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்டதாக விளங்குகிறது. இத்தீர்த்தம் தெற்கு நோக்கி பாயும்போது சிலம்பாறு என்று பெயர் பெறுகிறது. அழகரின் அடிகளை வருடிக்கொண்டு கடைசியாக ஏரிகளில் கலந்து வயல்களில் பாய்கிறது. ஆற்று நீரின் ருசியும் ஆற்று நீரால் விளையும் தானியங்களின் ருசியும் மிகுந்திருப்பதால் இதற்கு தேனாறு என்றும் பெயர். இங்கிருக்கும் மாதவி மண்டபத்தில் அமர்ந்துதான் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதியதாக செவிவழி செய்தியும் உண்டு. இந்த தீர்த்த தண்ணீரில்தான் புகழ்பெற்ற அழகர் கோவில் பிரசாதமான சம்பா தோசை தயார் செய்யப்படுகிறது. இங்கிருந்து 1.5 மைல் தூரத்தில் இருக்கிறது அனுமார் தீர்த்தம். இங்கே ஓர் அனுமார் கோவில் இருக்கிறது. இதற்கு சற்று மேல் கருட தீர்த்தம், கருடர் கோயில் இரண்டும் இருக்கின்றன. அதற்கு பக்கத்தில் பாண்டவ தீர்த்தமும் கோவிலும் இருக்கின்றன. மலையில் வடபக்க சரிவில் பார்த்தவுடனேயே பாவத்தை போக்கக்கூடிய பெரிய அருவி தீர்த்தம் இருக்கிறது. அழகர் கோவிலுக்கு சிறிது வடக்கே போனால் இருக்கும் உத்தர நாராயண வாவி எனும் தீர்த்தத்தினால்தான் கோவில் பரிவார தேவதைக்கு அபிஷேகமும் சமையலும் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். அழகருடைய திருமணஞ்சத்துக்கு மட்டும் தினந்தோறும் 2 மைல் அப்பால் உள்ள நூபுரகங்கை தீர்த்தம் கொண்டு வரப்படும். சைத்ரோற்சவ காலத்தில் அழகர் மதுரைக்கும் வண்டியூருக்கும் போய் தங்கி இருக்கும் போது கூட இந்த தீர்த்தமே கொண்டு வரப்படுகிறது. வேறு தீர்த்தத்தில் அழகரை நீராடினால் அவர் உருவம் கருத்து விடுகிறது என்பதாலேயே இப்படி செய்யப்படுகிறது. இந்த வினோதத்தின் ரகசியம் இன்று வரை ஒருவருக்கும் புலப்படவில்லை. இப்படி பல பெருமைகளை கொண்ட இயற்கை அழகு சூழ்ந்த அழகர்மலை சென்று அழகரையும் முருகனையும் தரிசித்து நூபர கங்கையில் குளித்து ராக்காயி அம்மனை தரிசித்து மீண்டும் மலையிலிருந்து கீழே இறங்குவது, அதுவும் குடும்பத்துடன் சென்று வருவது வாழ்வில் என்றுமே மறக்க முடியாத ஓர் அனுபவமாக இருக்கும்.